இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற கட்டுமான பணிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையானது திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்குகள் நடத்துதல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல், திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளரிலிருந்து மீட்டெடுத்து பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை செம்மையாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 79 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 திருக்கோயில்களில் 24 திட்டப்பணிகள் மற்றும் ஒரு கல்லூரி உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி 6 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் 5 திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருக்கோயில்களில் 4 முடிவுற்ற திருப்பணிகள், கல்லூரி ஆய்வகம், செயல் அலுவலர் குடியிருப்புகள் மற்றும் 13 ஆய்வாளர் அலுவலகங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நன்றி தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் பேசுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாள்தோறும் வருகை தருகிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நலன் கருதி கிரிவலப்பாதையில் 14 இடங்களில் சுகாதார வளாகங்கள், 7 இடங்களில் பக்தர்கள் இளைப்பாறும் கூடங்கள் என ரூபாய் 22 கோடியே 11 லட்சம் மதிப்பீட்டில் 21 பணிகளை இன்று துவக்கி வைத்தமைக்காக திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 25 புதிய கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து 6 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவிலான 20 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், துறை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.